வினிகர். ஸ்டவ். பட்டு ஷூட் பண்ண மாட்டாங்க. எஸ் வணக்கம், வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு சூனா பானா என்ன பண்ண போற பாக்குறோம். இன்னைக்கு இங்க குட்டி சூனா பானா வந்துருக்கு பாருங்க. இதான் குட்டி சூனா பானா. குட்டி சூனா பானா. I'm big சூனா பானா. இது குட்டி சூனா. அம்மா வந்து ஸ்மால் சூனா பானா. இது குட்டி சூனா பானா. ஓகே ஓகே. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பார்த்தோன்னா, பட்டுக்குட்டி இன்னைக்கு என்ன செய்ய போறோம் நம்ம? இன்னைக்கு வந்து கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட். எஸ். கான்டினென்டல் பிரேக்ஃபாஸ்ட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு போஸ்ட் எக், அதாவது வந்து முட்டை வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஆஃப் பாயில் சொல்லுவோம் பாத்தீங்களா, அது வந்து இங்க வித்தியாசமா பண்ணுவாங்க தண்ணியில போட்டு செய்யறது. அப்புறம் வந்து பிரெஞ்ச் டோஸ்ட். அப்புறம் இது கூட வந்துட்டு வேற என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா வந்து ஹேஷ் ப்ரௌன். அதுக்கப்புறம் வந்து ஒரு இந்த சப்ளிமெண்ட் பண்ற மாதிரி வந்து ஒரு ஸ்மூத்தி இல்லைன்னா ஒரு ட்ரிங்க் பண்ணலான்ட்டு இருக்குங்களா. இந்த போச்சவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐட்டம் இங்க பாருங்க. இதுதான் வந்து தண்ணி. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு வினிகர், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர். நிறைய போட்டாதீங்க, 2 டேபிள் ஸ்பூன். முட்டை எத்தனை பேருக்கு நீங்க போச்சு செய்ய போறீங்கன்னா அத்தனை பேரு. எங்க வீட்டுல 3 பேரு, 3 போச்சு போதுன்னு சொல்லிட்டு 3 தான் போட போறேன் நானு. தண்ணி வந்து பண்ண ஒரு நல்ல ஒரு பாத்திரம் எடுத்துங்க, அகலமான பாத்திரம் எடுத்துங்க. நான் இந்த மாதிரி தான் எடுத்துருக்கேன், நீங்க தான் அவைலபிளா இருந்துச்சு. இதுல வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு தண்ணி, ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூட தண்ணி, ரொம்ப கம்மியாக 1.5 இன்ச்சுக்கு தண்ணி. ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தண்ணி வந்து கொதிக்கலாம் ஆகக்கூடாது. இது வந்து ஓவரா தண்ணியில கொதிச்சுன்னா முட்டையில போட்டோன்னா வெட்டி இதாயிடும். ஸோ தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆகிறப்போ வந்துட்டு வினிகர் வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அதை ஊத்துறேன் நான். நல்லா ஹீட் ஆகட்டும். இந்த ஹீட் ஆகிற பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மட்டும் பார்த்து தண்ணி வந்து கை விட்டு பண்றப்போ வந்து என்னங்கன்னா கை விடுற மாதிரி இருக்கணும். அதான் டெம்பரேச்சர் இருக்கு. அதுன்னு வந்து பச்சை தண்ணி மாதிரி கூடாது. இந்த போர்ச் பாத்தீங்கன்னா வந்து டிபிக்கல் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பிரெஞ்சு இது மாதிரி பிரெஞ்சு வே ஆஃப் குக்கிங். இது என்ன பண்ணுவோம்னா சிம்ல வச்சுட்டு முட்டையை வந்து தண்ணியில தான் போச்சுன்னுவாங்க இங்க பிரெஞ்சு. இந்த இது கைண்ட் ஆஃப் இதுல இந்த கோச்சிங் அதுதான் இங்க என்ன வந்திருக்குது. இந்த போச் டேக் பண்ணிட்டு பிறகு நீங்க வந்து எதோட சாப்பிடலாம். நீங்க இங்க பாத்தீங்கன்னா டிபிக்கலா வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்போ இங்க இருக்கும் வந்து பிரெஞ்ச் டோஸ்ட், சாண்ட்விச், பிரெட் அது வச்சு சாப்பிடுவாங்க. இல்லைன்னா நீங்க வந்து ஒரு சாலட்ல போய் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க. சாலட் ரெடி பண்ணுங்க, கிரீன் சாலட் ரெடி பண்ணிட்டு ஒரு வினிகர் எல்லாம் ஆட் பண்ணிட்டு அது மேல அழகா போச் டேக் வந்து சிப் பண்ண வச்சுட்டு பார்க்கறதே நல்லா இருக்கும். அந்த மாதிரி சாப்பிடலாம். ஓகே பாருங்க, நான் வந்து முட்டையை வந்து உடச்சி இதை ஊத்த போறேன் நானு. உங்களுக்கு அப்படி இதை வந்து ஊத்துறது கொஞ்சம் பயமா இருந்துச்சுன்னா இதுல இப்படி உடஞ்சிடும். இந்த மாதிரி கப் எடுத்துங்க. கப் எடுத்துட்டு அதுல முதல்ல உடச்சு ஊத்துருங்க. அதாவது வந்து முட்டை உடையாதபடி ஊத்திட்டு இதுல வந்துட்டு அப்படி ஸ்லோவா அப்படி இறக்குங்க. பாத்தீங்களா எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஸ்லோவா இருக்கிறப்போ இது வேக அப்படியே தானா மேல வரும். மேல வரும். It's called poached egg. Wow. It's yummy, right? Why are you crying? இல்லடா. இது வந்து இந்த இதுல வந்துட்டு இந்த இதுல வந்து ஒரு 4 நிமிஷம் அந்த டெம்பரேச்சர்ல இருக்கிறது வெந்துருச்சு அர்த்தம். பாத்தீங்களா? இதாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும், கொஞ்ச நேரம் ஆகட்டும். நான் சொன்னீங்களா 4 மினிட்ஸ். இது வந்து ரொம்ப குழக்கொடன்னு உடைச்சா ஓடக்கூடாது, அதே மாதிரி கட்டியும் ஆகக்கூடாது. அதான் வந்து இந்த இந்த எக்கோட ஸ்பெஷாலிட்டி. போஸ்டிக் ஸ்பெஷாலிட்டின்னா ரொம்ப வாட்டரியாவும் வந்து ஓடக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. ஓகே, இது ஆல்மோஸ்ட் டன்னுங்க. 4 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட்ல தான் வந்துருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? இவ்வளவுதாங்க போஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கும். அந்த உள்ள அந்த பல பழமா ஓடுது பார்த்தீங்களா? இல்லை ஆயிடுச்சு. இதை நம்ம அழகா வந்து என்ன பண்ணணும்னா இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். நம்ம இங்க பாருங்க எப்படி பக்கம் வந்துருக்கு பாருங்க. அப்படியே அடுத்து எதுவும் எடுத்துருவோம். இதுதான் போஸ்ட். ஓகேங்களா? இப்போ வந்து நான் இந்த பிளேட்ல ஏன் வைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா இதுல தண்ணி கொஞ்சம் இருக்கும். பட் டோன்ட் டு தட். இதை வந்து வச்சுட்டோம்னா தண்ணி கொஞ்சம் போயிடும். சொல்லலாமா? அடுத்த ஐட்டம் என்ன பண்ண போறோம்னா ஹேஷ் ப்ரௌன்.
இது வந்து இங்க வந்து இங்க நார்த் அமெரிக்கா, யூரோப்லாம் வந்து ரொம்ப காமனான இது கிடைக்கும். இனிமே கிடைக்கும். அது ஏற்கனவே வந்து எப்படின்னா அது இது ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இது. இதை நம்ம கல்ல போட்டு ஹீட் தான் பண்ணுவோம். இது வந்து ஃப்ரோசன் இது. இதுதான் வாங்கி நான் செய்ய போறேன் நானு. இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு வந்து இது எப்படி ராவா நம்ம ஃப்ரெஷ்ஷாவே ஸ்கிராச்ல இருந்து பண்றதுக்கும் கற்றுக் கொடுக்குறேன் நான். இப்போ வந்து நான் ஏற்கனவே பண்ணதை வந்து நம்ம பண்ணி காட்டுறேன் நான். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம் அதுக்கு. எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே அது போட வேண்டியதான் அப்படியே. இந்த ஆயிட்டு இருக்கப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பிரெட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி இதே கல்ல மட்டும் க்ளோஸ் பண்ண நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. இந்த இதில் வந்து நமக்கு தேவையான ஸ்பைஸை நான் வந்து இப்போதைக்கு ஒரு பிரெட்டை போடணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆட் பண்ணணும். 2 சைடும் பரட்டி போடணும். சார் டவுன் ஆகுங்க. உங்களுக்கு விருப்பமா இருந்ததுன்னா இந்த பிரெட்ல கொஞ்சம் நீங்க பட்டர் தடவி கூட போட்டீங்கன்னா வந்துட்டு அது நல்ல ஒரு ஸ்மெல் எடுத்து வரும் பிரெட்டுக்கு. ஆறு செஞ்சுட்டு சூடா இருக்க பிரெட் அது பட்டர் போட்டீங்கன்னா நல்லா உருகிட்டு அது நல்லா இருக்கும். அதுவும் நல்லா இருக்கும். பிரெட் ஆல்மோஸ்ட் டன் பண்ணுது. டோஸ்டர்லாம் போட்டுக்கலாம் நீங்க. டோஸ்டர்ல டசன் ஹேவ் டு பி இல்ல கண்டதான் பண்ண அவசியம் இல்லை. ஆயிடுச்சு. இந்த ஐட்டத்து கூட வந்துட்டு அவகாடோ. இது வந்து பாத்தீங்கன்னா குட் சோர்ஸ் ஆஃப் குட் ஃபேட்ஸ். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருக்குது. இது பேர் வந்து பட்டர் ஃப்ரூட்னு சொல்றாங்க நம்ம ஊர்ல. இது வந்து எப்படி கட் பண்ணணும்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவில் நல்ல பெரிய பெரிய கொட்டை இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணா கத்தி விட்டுட்டு என்ன பண்ண கத்தி உள்ள விட்டுருங்க. உள்ள விட்ட பிறகு கொட்டை ஒன்று தெரியும். அது வரைக்கும் நீங்க எடுத்துட்டு போயிட்டு அப்படியே டர்ன் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. ஒரு ஹாஃபா எடுத்து கொண்டு கத்தி போட்டுருங்க. கத்தி போட்ட பிறகு இப்படி டர்ன் பண்ணீங்கன்னா போதும். இப்படி டர்ன் பண்ணீங்கன்னாவே கொட்டை தண்ணியா ஃப்ரூட் தண்ணியா வந்துடும். ஓகேங்களா? இப்போ இதை அப்படியே வச்சு அப்படி உள்ள விட்டுட்டு அழகா அப்படியே ஸ்கூப் பண்ண வேண்டியதான். நீங்க ஐஸ்கிரீம் பண்ற மாதிரி அழகா சூப்பரா இருக்கும் பாருங்க. அவ்வளவுதான். அது இது என்ன பண்ணணும் தனியா வந்துச்சு பாத்தீங்களா? அது அவ்வளவுதான். அது இதை வந்துட்டு இன்னொரு கிளீனான இதுல வந்துட்டு எடுத்துட்டு போட்டுடுங்க. போட்டுட்டு இதை வந்துட்டு நம்ம ஸ்லைஸ் பண்ண வேண்டியதான். நம்மளுக்கு டிசைட் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ண வேண்டியதான். ஓகே, இது மாதிரி ஸ்லைஸா எடுத்து வச்சுக்கலாம். இது பிரெட் மாதிரி நீங்க அழகா வந்துட்டு பிளேட் பண்ணிட்டு இது மேல வந்து இந்த ஹேஷ் ப்ரௌனுக்கு தந்து வைக்கலாம். இல்லாட்டா ஹேஷ் ப்ரௌன் இல்லாம ஹேஷ் ப்ரௌன் சைட்ல வச்சுட்டு நீங்க சாப்பிடலாம். இப்போ வந்துட்டு கூட வந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா கெச்சப் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பிளேட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு பட்டர் வந்து ஆப்ஷனல் தான். ஏன்னா வந்து உங்களுக்கு அவகாடோ ஹெவியா இருக்கும். பட் உங்களுக்கு இந்த பட்டர் கொஞ்சம் ஃபிளேவரா இருக்கும்னா கொஞ்சம் ஒரு ஸ்லைஸ் எடுங்க. எடுத்துட்டு பிரெட் மேல கொஞ்சம் தடவிக்கலாம். நீங்க பிரெட் மேல பட்டர் தடவிடுறாங்க. டசன் யூனிஃபார்மா இருக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து வார்மா இருக்கனால பிரெட் அப்படியே மெல்ட் ஆயிடும். அப்படி வார்மா இல்லைன்னா அப்படியே கல்ல போடுங்க. அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த இது இருக்குங்களா ஹேஷ் ப்ரௌன் வந்துட்டு ஒரு லேயர் வச்சிருங்க. அதுக்கப்புறம் அவகாடோ ஸ்லைசஸ் அவகாடோ ஸ்லைஸ் வச்சிருங்க. வச்சிட்ட பிறகு வெயிட் பட் அப்பா give you like it.
அதுக்கப்புறம் இது மேல பியூட்டிஃபுல்லி டன் போஸ்ட் இது வச்சிருங்க. வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு அப்படி விருப்பமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணலாம். ஹேர் ப்ரௌன்ல ஏற்கனவே கொஞ்சம் வந்துட்டு சால்ட் இருக்கும். சால்ட் வந்து ஹேர் ப்ரௌன்ல ஏற்கனவே இருக்கும். அதுவும் பட்டர் இருந்தது, பட்டர் வந்து சால்டட் பட்டர் இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போடுறதா போடுங்க, இல்லைன்னா தேவையில்ல. அது மாதிரி வந்து பெப்பரும் ஆப்ஷனல். உங்களோட குழந்தைங்களுக்கு வந்து பெப்பர் வந்து காரம் பிடிக்காதுன்னா போட தேவையில்ல. போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா பாருங்க, சும்மா அப்படி ஓப்பன் பண்ணி விடுறது, அவ்வளவுதான். இது நீங்க வேற அதர் வெஜிடபிள்ஸோட சாலட்ஸோட சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். இல்லாட்டினா வந்துட்டு ஏதோ இப்போ இங்க வந்து சாசேஜ் இருக்குங்களா, சாசேஜோட சாப்பிடலாம், பேக்கனோட சாப்பிடலாம். ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். அது இந்த ஹேர் ப்ரௌன் வச்சு ரீசன் என்ன, நடுவுல நீங்க ஒரு பைட் பண்றப்போ பாத்தீங்கன்னா வந்து எல்லோ, அந்த முட்டையோட அந்த எல்லோ சாஃப்ட் அந்த இது கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து ஒரு பட்டரி இது பாத்தீங்கன்னா அவக்காடோ பட்டரியான ஒரு இது தரும் உங்களுக்கு. அப்புறம் ஹேர் ப்ரௌன் வந்து கிறிஸ்பி இதை தரும். அதுக்காக வந்து இந்த 3 லெவல் ஆஃப் என்ன சொல்றது டெக்ஸ்டர் வச்சிருக்கோம் நம்ம. உங்க வாயிலே வந்து ஒரு டெலிஷியஸான ஒரு இதா இருக்கும். இது வெரி சிம்பிளா இருந்தது, நீங்க பாத்துருப்பீங்க. இது உங்களுக்கு இது நிறைய டைம் எடுக்காது. வெரி சிம்பிள். மைட் லுக் வந்து இந்த டிஷ்ஷை பாக்குறப்போ என்னோட காம்ப்ளெக்ஸான டிஷ் உங்களுக்கு தெரியும். வெரி சிம்பிள் டிஷ் தான். இது கூட நீங்க வந்துட்டு ஒரு ஸ்மூத்தி ஒரு ஜூஸ் மாதிரி குடிக்கலாம். ஓகே ஓகே. அடுத்ததுல என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா வந்து ஸ்மூத்தி சொன்னோம் பாத்தீங்களா. ஸோ நல்லா ஒரு கம்ப்ளீட்டா வந்து ஹெவியா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணோம்னா ஓகே, அடுத்த வந்து ஒரு 3 மணி 4 மணி ஈவினிங் வரைக்கும் தாங்குற மாதிரி தான். அதனால வந்து ஸ்மூத்தி இதோட சேர்த்து போட்டுருந்தோம். ஸ்மூத்திக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்மூத்திக்கு வந்துட்டு இது வந்து கிரேப்ஸ், ஓகேங்களா, கிரேப்ஸ். அப்புறம் ஆப்பிள், இது நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு அதை கட் பண்ணி தான் போட போறோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்பினச், இந்த பேபி ஸ்பினச்னு சொல்லுவாங்க. இதை பாருங்க, பேபி ஸ்பினச் இதான் போட போறோம். இது வந்து நம்ம ரெகுலர் பசலைக்கீரை தான். நான் பசலைக்கீரையில வந்துட்டு கொஞ்சம் டெண்டரா இருக்கும். இது ரொம்ப இலசா பறிச்சது, அதான் பேபி ஸ்பினச். இதெல்லாம் நீங்க வந்துட்டு நம்ம ஊர்ல வந்துட்டு நீங்க வாஷ் பண்ணிட்டு போடுங்க. நான் இது வந்து ராவா தான் போட போறோம் நம்ம. ஆனா வந்து இங்க எப்படி நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி ப்ராசஸ் பண்ணினாலும் வந்துட்டு ஐ கேன் அப்படியே போடலாம். நம்ம கிரேப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு நாங்க என்ன பண்ண விஷயம் வந்துட்டு நல்லா அந்த காம்பெல்லாம் பிச்சு போட்டு சால்ட்ல வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம். ஒரு 1/2 hour தண்ணி சால்ட்டான தண்ணி ஊற வச்சுட்டு அது மேல இருக்க பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் போயிடும். ஏன்னா நம்ம அப்படியே ராவா சாப்பிட்றது ஆகிட்டோம். ஃபார் தட் மேட்டர் எனி ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்ச நேரம் வந்துட்டு ஒரு சால்ட் வாட்டர் போட்டீங்கன்னா அந்த உப்பு அந்த பெஸ்டிசைட்ஸ் அது மேல இருக்கிறதுலாம் போயிடும். ஓகே, ஒரு கண்ட்ரன் ஒருத்தங்க, இது என்னோட இது வந்து வைட்டாமிக்ஸ், இது வந்து இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு ஜூஸ்க்கு ஸ்மூத்திக்கலான்ட்டு. ஸோ கிரேப்ஸை போட்டுருவோம் நம்ம. இந்த கிரேப்ஸ் வந்து குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கப். அதுக்கப்புறம் ஆப்பிள் வந்துட்டு நான் தோலோட தான் போட போடுறேன், தோல்லாம் எடுக்கல நான். சீட் எடுத்துருவோம். ஓகே, கட் பண்ணிட்டு சீட் எடுக்கலாம்னு. பட் இந்த மிஷின் சீடும் சேர்த்து நல்லா பயங்கர ஹெவி இந்த மிஷின். இது எல்லாத்துக்கும் வந்து கூழ் மாதிரி ஆகிடும். ஸோ நீங்க அப்படியே சீடோட கூட போட்டு தானே போடலாம், பிரச்சனை இல்லையா. போட்டாச்சு. இப்போ வந்து ஸ்பினச் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பஞ்ச் போடலாம். கொஞ்சம் போடுங்க, நானும் என் ஒய்ஃப் 2 பேரும் பிடிக்கிறதால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வச்சுங்களேன். நம்ம நிறைய பேருக்கு வந்துட்டு ஊர்ல பசங்க வந்துட்டு கீரையா ஆக் அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி நீங்க ஸ்மூத்தில போட்டுலாம் குடிச்சுட்டு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. கீரை ரொம்ப டேஸ்டியா இருக்கு இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. சரி, நம்ம பிளெண்டர் ஆன் பண்றோம். நம்ம தண்ணி ஊற்றுவோம்.
ஓகேங்க, இது நல்லா பக்காவா அரைஞ்சிருச்சு. இங்க பாருங்கன்னா தெரியும், கலர் பாருங்க, நல்ல கூழ் கிரீன் கலரு, நல்லா கூழ் கன்சிஸ்டன்சி வந்துச்சு பாருங்க, நல்லா ஃபைனா. ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு அந்த கீரையோட அந்த ஸ்மெல்லோ அதெல்லாம் இருக்காது. பட் கீரையோட நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ், ஃப்ரூட்ஸோட அந்த நல்ல நியூட்ரிட்டிவ் வேல்யூ எல்லாமே வந்துட்டு இதுல இருக்கு. மோரோவர் இது குக் பண்ணாம ராவா சாப்பிட்டனாலும் வந்துட்டு இதுல ஃபுல் எசன்ஸும் நமக்கு கிடைக்கும். அது இப்போ நான் வந்து இது என்ன பண்ண போறேன்னா ஒரு கிளாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். நான் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் நம்ம ஒரு கப்ல. பாருங்க, செம்மையா இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆயிடுச்சு. ஓகே, வாங்க டேஸ்ட் பண்ணுவோம். அதை ரொம்ப டேஸ்டியா இருக்கு. இது சர்க்கரை போட தேவையில்ல, நல்ல சர்க்கரை போடுறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா ஸ்வீட்டா இருக்கும். ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா காலான்னு ஒரு அது கைண்ட், காலான்ற வெரைட்டி, ரொம்ப ஸ்வீட்டான ஃபிளேவர். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த பசலைக்கீரோட ஸ்மெல்லே வரல. ஸோ யாரா இருந்தாலும் அது குடிப்பாங்க. இது நீங்க சின்ன பசங்க வந்து கீரை சாப்பிட்டவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வச்சு நீங்க கொடுத்துடலாம், சிம்பிள். அண்ட் இதுக்கு நீங்க இந்த வைட்டாமிக்ஸ் பிளெண்டர் தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. எனி ஃபுட் ப்ராசஸர் ஆர் மிக்சர், நீ வீட்டுல இருக்க எல்லா மிக்சியும் வச்சு பண்ணலாம். நீங்க எனக்கு இதெல்லாம் இருக்கு, நான் பண்றேன். இது யூஸ் பண்றேன்னா வந்து நான் ரெகுலர் மிக்சிலே பண்றேன். நான் இதுக்காக வாங்கினா நான் யூஸ் பண்ணிருக்கோம். ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான இதுங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க. நான் இதை வந்துட்டு நான் சாண்ட்விச் பண்ணோம்ல, அந்த உட்காந்து சாப்பிட போறேன். சாப்பிட்டு அடுத்த ஐட்டத்துக்கு நம்ம பார்ப்போம் நம்ம என்ன பண்ணாட்டு. Until then, it is Soona Paana signing from today's special breakfast special வந்து சைன் அப் பண்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இது மறக்காம இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க சொல்லுங்க. நீங்க இந்த நம்ம என்னென்ன ஐட்டம் பண்ணோம், நம்ம என்னென்ன யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்லணும், இது பண்ணுங்க. செஞ்சு பாருங்க, மறக்காம செஞ்சு நீங்க பிடிச்சிட்டு உங்களோட குழந்தைங்க கொடுங்க, நீங்க சாப்பிடணும். ஓகேங்களா? பை பை. But what are you going to cook, Dara? That's What? That's hot. Do not touch it. oh It's not even on though. But no. blow pandri, yeah. Okay. But appa vanda paragda you have to cook, okay? What's that? What Kudiba? Crocodile. There's crocodile now? Oh. Open it. Oh, Ponicha.